நாங்கள் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா எந்த விபத்தையும் நம்ம சந்திக்க தயாராக இருக்கும். விபத்து நிகழ்றது தான். தீ விபத்தோ வேற ஏதாவது நிகழ்வோ இயற்கை பேரிடரோ எது வேணாலும் நடக்கும். நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும், தற்காத்துக்கணும். முன்னெச்சரிக்கையா இருந்து எந்தெந்த வழியில வந்து நம்ம தற்காத்துக்கணுங்கிறத பத்தி சொல்றதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். சரிங்களா? தீ விபத்து நம்ம ஃபேக்டரியுமே நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். வெளியில மற்றதை விட்டுருவோம். இப்போ நம்ம ஃபேக்டரியில தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கு, அப்புறம் வேற என்ன, விறகா, கரண்ட்டு, சரி, ஆயில் இருக்கு. ஆயில் அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிடிச்சி எரியும். அப்போ வந்து என்ன பயன்படுத்தணும்? இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தீயணைப்பான், தீயணைக்கும் கருவின்னு சொல்றது. இது வந்து ஜென்ரலா பயன்படுத்தக்கூடியது. இதுல இருந்து பவுடரா வெளியில வரும். இதுல இருந்து ஃபோம் நுரையா வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கும் போது என்னாவும் மேல அப்படியே நுரையா படர்ந்து தீ அணைச்சிரும். காரணம் வந்து தீப்பிடிச்சி எரியணும்னா 3 விஷயம் தேவை. ஒன்று ஹீட்டு, இன்னொன்று எரிபொருள், மூணாவது வந்து காற்று. இது வந்து என்ன பண்ணுது, அந்த நுரை போய் காற்றை தடை செஞ்சிடும். ஸோ நெருப்புங்கிறது சின்ன பொறியிலிருந்து ஆரம்பிக்கிறதா. ஃபேக்டரிக்குள்ள ஒரு பெரிய நிகழ்வு நடந்துருச்சு, நம்ம கட்டுக்கோப்பை மீறி ஒரு பெரிய லெவல்ல ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்லை வேற ஏதோ நிகழ்வு நடந்துருச்சுன்னா முதல்ல என்ன பண்ணிக்கணும், நம்ம எஸ்கேப் ஆயிடணும். எந்த விபத்துனாலும் நீங்க பயப்படக்கூடாது. முதல்ல தீ விபத்தா இருக்கட்டும், எந்த விபத்தா இருக்கட்டும், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும். முடியலன்னா என்ன பண்ணிடணும், நம்மளை நாம காப்பாத்திக்கணும். எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடும். எஸ்கேப் ஆகி வெளியில வந்து எல்லாம் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகும். விலை மதிக்க முடியாத ஒரு இது எதுனா மனித உயிர். ஆரம்பத்துல ஒரு சின்ன ஃபயர் ஆயிடுச்சு, அந்த இடத்துல போய் ஃபயர் ஃபைட்டிங் பண்றதுதான் ஃபயர் ஃபைட்டிங்கு. உண்மையான ரியல் ஃபைட்டிங் அதுதான். உடனே எடுத்துக்கணும். நீங்க தீ அணைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபயர் சர்வீஸ் வந்தோடனே நாங்களே தீ அணைச்சிட்டோம் போங்கன்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம கைக்குள்ள ஃபயர் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்? இது பேர் எக்ஸ்டிங்யூஷர், தீயணைப்பு கருவின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்னா ஆரம்ப கட்ட தீயை அணைக்கக்கூடிய கருவி. இந்த பாஸ் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சாதான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பீனா புல் த சேஃப்டி பின். என்ன இருக்கு பாருங்க, பின்னு. இதான் இதோட சேஃப்டி பின். இது கேரி ஹேண்டில்னு சொல்லுவாங்க. எய்ம் அட் த ஃபேஸ் ஆஃப் ஃபயர். எய்ம் அந்த தீ பிடிக்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போறோம். ஸ்குயிசி ட்ரிக்கர், பின்னாடி ஒரு இது இருக்கு பாருங்க, சேஃப்டி கிளிப்பு. இதை ரிமூவ் பண்ணும். ஸ்குயிசி ட்ரிக்கர் பேர் என்ன, டிசார்ஜ் டியூப். இதை எப்படி இடது கையால பிடிக்கிறோம். இது பிடிக்கல அப்படின்னா, ஏன் சார் பிடிக்கணும் அப்படின்னா, பிடிக்கல அப்படின்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டியூப் இங்க போகும், மூஞ்சிலெல்லாம் அடிச்சிடும்.